நாம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே இருப்போம். சற்று நம்மை நாமே இந்த நேரத்தில் ஆராய்ந்து அறிவோமா? கல்வாரின் காட்சியை கண் முன்மாலே இனி கொண்டு வாருங்கள். சற்று யோசித்து பாருங்கள். நமக்காக எத்தனை வேதனைகள், எத்தனை வியாகுலங்கள், எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். பாரமான சிலுவையை அவர் மேலே சுமத்தினார்கள். யாருக்காக? எனக்காக. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே என் கண்கள் குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே ஐயா, கண்கள் குளமாகி போனதையா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் யோசித்து பார்க்கிறோம்ப்பா. கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே இரத்தம் சிந்தி அகோர பாடுபட்டு வேதனையிலே துடித்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு புறம் பிதாவாகிய தேவன் எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீது எல்லாவற்றையும் உடனே சுமத்தி உம்மை பாவமாக்கி, இன்னொரு புறத்திலே எங்களுக்கு மேல் வந்த எல்லா சாபங்களையும் உண்மையிலே சுமத்தி எங்களுக்காக சாபமாக்கப்பட்டு எங்களுக்காக பாவமாக்கப்பட்டு அந்த அகோர வேதனையிலே துடித்து கொண்டிருக்கும்பொழுது கர்த்தாவே, அப்பா நீங்கள் எங்களை மறுதளிக்கலப்பா, நீங்கள் எங்களை விட்டு கொடுக்கலப்பா. ஒரு விஷயங்களை யோசித்தீங்க. உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பப்பா, எவ்வளோ பெரிய அன்பப்பா. துரோகிகளாக இருந்தோம்ப்பா, பாவத்திலே மூழ்கி இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம், உண்மை தூசித்தோம்ப்பா. ஆனாலும் நீங்கள் எங்களை விட்டு கொடுக்கல. பரமான சிலுவை தூக்கி கொண்டு சென்ற பொழுதும் அதை இறக்கி வைக்கலப்பா. செய்து முடித்தீங்க, செய்து முடித்தீங்கப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களை முழுவதுமாக ஜீவ எங்களுக்குள் நீங்கள் வாழ்கிறீங்கப்பா. அதை உணர்ந்தவளாக ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
கொலோசியர் 1:27 பார்க்குறோம்ப்பா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறான்ப்பா. ஆம் கர்த்தாவே, நீங்கள் கர்த்தாவே எங்களுக்குள்ள கர்த்தாவே இருக்கிறதுனால் கர்த்தாவே, ஹல்லேலூயா, அதான்ப்பா அந்த மகிமையின் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிறது அப்படினால் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே கிறிஸ்துவனை கூட சிலுவைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்ப்பா. இந்த சுயத்திலிருந்து கர்த்தாவே எங்களுக்கு விடுதலை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. கல்வாரி சிலுவை அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அடுத்த மாம்சத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தீங்கப்பா, நன்றி ராஜா. கலாத்தியர் 5:19-21 பார்க்குறோம்ப்பா. மாம்சத்தின் கிரியைகளை பற்றி அங்கே சொல்லிவிட்டு 5:24 பார்க்குறோம்ப்பா. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே எங்களுடைய சுயத்தினால் வருகிற அந்த ஆசை இச்சைகளை கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே நாங்கள் அறைந்த வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ராஜா. அந்த மாம்சத்திலிருந்து கர்த்தாவே விடுதலை கிடைக்க கிருபை தாங்கப்பா. இந்த ஆண்டிலே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கப்பா. வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெறுவாய் என்று சொன்ன தேவன், ஹல்லேலூயா அப்பா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அப்பா நாங்கள் இந்த மாம்சத்திலிருந்து கர்த்தாவே, இந்த மாம்சத்தின் கிரையிலிருந்து கர்த்தாவே முழுவதுமாக கர்த்தாவே ஒரு விடுபட்ட வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இங்கே கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே செய்து முடித்து விட்டீங்க, அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. கிருபை செய்யுங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பிலிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க வேதங்கள், பொறாமை, கொலைவெறி, களியாட்டுகள் எல்லாத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. கிறிஸ்துவை உடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. இந்த உலகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. கலாத்தியர் 6:14 பரிசுத்த பவுல் சொல்வது போல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டியிருப்பேனாக. இந்த சுய கௌரவம், பெருமை, தற்பெருமை எல்லாவற்றையும் உடைக்கிறோம் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறத பார்க்குறோம்ப்பா. உலகம் கிறிஸ்தவனை பார்க்கும்பொழுது கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே ஒரு உயிரற்ற ஒரு சடலத்தை பார்க்குது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் முழுவதுமாக உம்மிடத்திலே தன்னை ஒப்படைத்த கிறிஸ்தவன் பார்க்கிறான்ப்பா, உண்மை பார்க்கிறான்ப்பா. உலகத்தை பார்க்கும்பொழுது, உலகத்தையும் கல்வாரி சிலுவையும் பார்க்கும்பொழுது கர்த்தாவே உலகம் அவனுக்கு குப்பை என்று தருகிறது ராஜா. அந்த உலகத்திலிருந்து ஒரு டெலிவரன்ஸை கொடுங்க ராஜா. குப்பை பாது உலகத்தில் வாழ்கிறவனுக்கும் உண்மையான உண்மை நேசிக்கிற பிள்ளைக்கும் இடையில ஒரு அந்த 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 அது ஒரு லைன் இருக்குது ராஜா. ஒரு லைன் ஆஃப் செப்பரேஷன் இருக்குது ராஜா. ஒரு டிவைடிங் லைன் இருக்குது ராஜா. அந்த டிவைடிங் லைன் என்னதுன்னா சப்மிஷன் டு ஜீசஸ் அஸ் லார்ட். ஹல்லேலூயா. முழுவதுமாக உண்மை ஒப்பு கொடுத்த பிறகு கர்த்தாவே நாங்கள் மீண்டும் கர்த்தாவே திரும்பாமல் மீண்டும் அதை பழைய பாவத்துக்குள் திரும்பி வாழாத படிக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கிருபை செய்யுங்கப்பா. பவுல் ரோமர் 12:1 சொல்லுது போல, அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நான் வாழ்வோம் இந்த ஆண்டிலே. எத்தனை முறைகள் குட் ஃப்ரைடே நாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், எத்தனை முறைகள் நாம் வசனங்களை தியானித்திருக்கிறோம். ஒரு திருப்பம் வேண்டும் என்று, ஒரு திருப்பம் வேண்டும் அப்பா. இன்று நான் என்னை முழுவதுமாக 100% ஒப்படைக்கிறேன்னு சொன்ன பிறகு, அந்த ஆல்டரில் அவங்களை வைத்து விட்ட பிறகு, நீ மீண்டும் அதை போய் எடுக்காதீங்க, இந்த பழைய வாழ்க்கையை எடுக்காதீங்க. ஆவியானவர் உதவி செய்வார். அதே அடிக்ஷன் மீண்டும் வரும், நினைவு வரும். உதறி தள்ளுங்கள். கல்வாரி சிலுவையை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். எல்லாம் மறந்து அது பறந்து விடும்.
கல்வாரி சிலுவை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த அந்த எண்ணத்தோடு நீங்கள் நடந்து போகும்போது, கடந்து போகும்போது, உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, வாழும் பொழுது தேவனங்களோடு கூட இடைப்படுவார். பரிசுத்தமாக வாழ முடியும். எபிரேயர் 10:10 பார்த்தோம் அல்லவா? கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் கல்வாரியில் பலியிடப்பட்டனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை உங்களுக்காக ஒப்பு கொடுத்து, உனக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்த வாழ்க்கையை அவர் சம்பாதித்தார், கொடுத்திருக்கிறார். வாழுங்கள். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சியாக இருக்கிறார். செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திலே விழுந்து அந்த நாட்களை நீங்கள் தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறீர்கள். அவர் உங்களை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு நாம் மீண்டும் மீண்டும் வருகிறோம் அல்லவா? வெளியே வாருங்கள். This is enough. Put a full stop for today. Put a full stop for this, the old life. இந்த பாவமுள்ள வாழ்க்கைக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தர் பேசுகிறார், முற்றுப்புள்ளி வைங்க. உங்களை கொண்டு செய்கிற காரியம், உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாக செய்ய இருக்கிறார். தடை விதிக்காதீர்கள். ஒரே ஒரு தடை பாவம், ஒரே ஒரு தடை பாவம்தான். ஒப்பு கொடுப்போமா? ஆவியோடாத்துமா சரீர அன்பரே உமக்கண்டோம் ஈந்தேன் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவோம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவோம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நன்றி பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. கடந்த 3.5 மணி நேரம் கர்த்தாவே அப்பா உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே நீங்கள் எங்களுக்காக என்னெல்லாம் செய்து முடித்தீங்க என்பதை ஹல்லேலூயா உங்களுடைய கல்வாரின் அன்பை கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா தியானிக்கிற பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் எங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஆல்டரில் வைக்கிறோம்ப்பா. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உங்களுடைய ஆல்டரில் இன்றைக்கி வைக்கிறோம்ப்பா. அதை நாங்கள் மீண்டும் எடுக்காதபடிக்கு எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் எடுக்காதபடிக்கு கிருபை செய்யுங்கப்பா. ரோமர் 12:1 பார்க்குறது போல் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று இங்கே பரிசுத்த பவுலப்பன் கெஞ்சுகிறான்ப்பா. அதே கெஞ்சலை நான் செய்கிறேன்ப்பா என்று உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, உலகத்தில் உள்ள மக்கள் செய்கிறதை பார்த்து அதை செய்யாதபடிக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாங்கனாலே மறுரூபமாகுங்கள். நிச்சயமாக நடத்துவார். நீங்கள் எப்பொழுது உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ, எப்பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்கிறீங்களோ, எப்பொழுது இந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்கிறீங்களோ, எப்பொழுது இந்த கல்வாரின் அன்பை ருசித்தவர்களாக வாழ்கிறீர்களோ, அப்பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்துக்கு அது தெரியும்.
அந்த சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் இருதயம் மறுரூபமாக்கப்படும். அதற்கு எந்த சந்தேகமே இல்லை. அதை தான் தேவன் நடத்த போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவின் இருதயம், அவருடைய உள்ளத்தின் காயங்கள், உள்ளத்தில் உள்ள துடிப்பு, அந்த ஆத்ம பாரம் உங்களுக்கு அங்கே பற்றி எரியும். அது எப்படி வருகிறது என்று உங்களுக்கே புரியாது. நடத்துவார். உங்கள் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் செய்து முடிப்பார். திடீர்னு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும், ஜெபிப்பீங்க. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஜெபிப்பீங்க, அங்கே ரிலீஸிங் நடக்கும். கர்த்தர் நடத்துவார். ஆவியானவர் நடத்துவார். உங்களை உபயோகிப்பதற்காக, ஒரு கனமுள்ள பாத்திரமாக உபயோகிப்பதற்காக தேவன் ஏங்கி கொண்டிருக்கிறார். இந்த குட் ஃப்ரைடேயில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கிருபை செய்வார். ஆம் கர்த்தாவே, எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டோப்பா. ஆவியானவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தம்படி கர்த்தாவே, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவா என்று சொன்ன வாக்குத்தத்தம் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நிறைவேற்று போகிறதுக்காக நன்றி ராஜா. நீங்கள் நிறைவேற்றிங்கப்பா. சொன்ன வாக்குத்தத்தத்தை, வாயினால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தை நீங்கள் கருத்தினால் நிறைவேற்றுகிற உண்மை உள்ள தேவனப்பா, எங்களுக்காக செய்து முடித்திருப்பீங்கப்பா. நன்றி ராஜா. தொடர்ந்து நாங்களுக்கு கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்த வாழ்க்கைகளை கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுடைய சரீரங்களை கர்த்தாவே ஜீவப்படியாக ஒப்பு கொடுத்து நடக்க எங்களுப்பா கிருபை செய்யுங்கப்பா. துதிகனமே எல்லாவற்றையும் சத்துரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.